இதுங்கெல்லாம் கொஞ்சம் மோசமான குரங்குங்களா இருக்கு. ஒரு சில்லு எலும்பு கூட கிடைக்காது. பாய் யானை நிக்குதுன்னு நினைக்கிறேன் பாய் முன்னாடி. பிளாஸ்டிக்ல ஒன்றும் ஓகே கேஸ், இதுதான் வந்துட்டு எனக்கு எப்பவுமே மிஸ்டா இருக்கு கீழே இருக்கிறதுனாலயா. ஐயோ, இதுதான் கேஸ் பார்த்துட்டீங்கன்னா குணாக்கேவோட என்ட்ரி டிக்கெட்டு. இதை பத்திரமா வச்சுக்குவோம், யூஸ் ஆகும். இருக்கு வச்சுட்டேன். நேற்று வந்திருந்தோம்னா வெயில் போட்டு பொழந்துருக்கும் நான். ஆனால் இன்னைக்கு மிஸ்டில் நமக்கு ரோடும் தெரியல ஒன்றும் தெரியல. இங்கதான் வண்டியே காணோம், அந்த மாதிரி தான் இருக்கு. எங்க போயிட்டானு தெரியல. வீட்டு விட்டு தனியா உட்கார முடியல. எங்க போயிருக்கானோன்னு தெரியல, கண்ணு தெரிய மாட்டேங்குது. எங்க போய் எங்க வந்தாலும் ஒரு இடத்துக்கே வரா மாதிரி இருக்குது. இது யாராவது இல்ல, எங்க நிக்கிறாடா ஒருத்தன், இங்க வர வச்சா என்னடாது எங்கடா இருக்கு. நவீன சரஸ்வதி படத்துல ஒரு மாதிரி ஒரே புகை மூட்டமா இருக்கு. ரோடும் தெரியல ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் ஒரு டைம் வால்பாறை போயிட்டு வரும்போது கூட இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக குணாக்கே வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இந்த டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லப்படுற அந்த பேய்களே நிரப்பிடமான குணாக்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக எத்தனையோ பேர் இறந்துருக்காங்களாமாங்க. பயங்கரமா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அங்கதான் கடை போட்டிருக்க மாதிரி ஷெட்டு போட்டிருப்பாங்க. அங்க இருந்துட்டு தான் வந்துட்டு நம்ம அந்த இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்த லெமனை இதான் தம்பி, லெமனை புடி, எதுக்கு எது வாங்க போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு குணா கேவுக்குள்ள போகிறோம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு குணா கேவுக்குள்ள போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிற நேரமோ என்னமோ தெரியல, மிஸ்டெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்துட்டா எல்லாம் புகஞ்சு போய் தூரத்துல பார்த்துட்டு இருந்தது டக்குன்னு எல்லாம் புகஞ்சிருச்சுங்க. இத்தனை நாளா படத்துல மட்டுமே பார்த்தது இல்ல. ஆனா இந்த வவ்வால் சிம்பிள் இதெல்லாம் இப்பதான் போட்டு வச்சிருக்காங்க. ஏய், நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கேன்டா. இது எக்ஸைட் வழின்னு நினைக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். அப்படியே தான் தவறாக வழி நடத்துகிறார்கள். குளிருதா? மேல போனோம். அதுக்கப்புறம் தான் ஓகே ஸ்குவாட். எடுத்தோடனே நம்ம வந்துட்டு குணாக்கேவெல்லாம் போயிட முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்து போனாதான் நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே போக முடியும். நல்லா பாரு, எப்படி ஒரே ஒரு டிஷர்ட் போட்டு கும்கான்னு நடந்து வரேன். என்னடா டேய், புகையில எங்கேயாச்சும் குளிர போயிடாதுடா. பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நாங்களாம் வந்தேன்னா மஞ்சள் பாய்ச்சல் அது மாதிரி காப்பாற்றலாம் மாட்டோம். எங்க கூட அவன் வரவே இல்லைன்ட்டு நாங்கள் போயிடுவோம். ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அடுத்த டைம் நாங்கள் வந்து vlog எடுத்துக்குவோம். இங்க பாரு டேய் நந்தகுமார், நீடா ஏய் புஜ்ஜிடா. இதுங்கெல்லாம் கொஞ்சம் மோசமான குரங்குங்களா இருக்கு. பாத்துக்க, அந்த இன்ஸ்டா 360 எல்லாம் உங்க கையில இருந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடும். ஓகே கைஸ், இது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு தாங்க. ஆனா நமக்கு புகை மறைச்சிருக்குங்காட்டிக்கு எதுவுமே தெரியல. ஆனா அந்த பக்கம் எத்தனை அடி ஆழம் இருக்குன்னு யாருக்கு தெரியும். இருங்க, இதுக்கு மேல ஒரு இடம் இருக்கு, அங்க போய் பார்ப்போம். மேல இருந்து பார்த்தா தெரியாதா பாய்? சரி வாங்க, மேல போய் வியூவை பார்க்குறோம். ஆக்சுவலாக கைஸ், இந்த குரங்குக்கும் அவங்களுக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஆனால் இது விரட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அவங்கள என்ன பண்ணாங்கன்னு தெரில. எங்கே போனாலும் விரட்டி வரான். பங்கமாக இருக்குதுங்க. ஆனால் என்ன நமக்கு ஒன்றும் தெரியல. நேரில் பார்த்தா நல்லா தெரியுது அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்குன்னு மட்டும். இவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து. அங்கே ஒரு குட்டி குரங்கு பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி பெண் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஸ்குவாட்,
இந்த இடத்துல இருந்தெல்லாம் நம்ம விழுந்தோம்னா ஒரு சில்லு எலும்பு கூட கிடைக்காது, அவ்வளோ ஆழத்தில் இருக்கும். முடிஞ்சால் நாளைக்கு வர முடிஞ்சா வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது. இப்போ ஒன்றுமே தெரியல, ஒரே புகையாக தான் இருக்குது. அது எல்லாமே அந்த பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. என்ன இருக்குது அங்கே, என்ன இருக்குது இங்கே, என்ன இருக்குது எதுவும் தெரியல. பாய், என்ன ஃபோட்டோ பாய் எடுத்தாங்க, ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க. நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். போங்கடா. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன குளிர்ந்துங்கிற என்ன வாமிட் வருதா? அவனுக்கு அந்த ஜர்க்கியில் கொடுத்துருங்க, வாமிட் வர மாதிரி இருக்கு. என்கிட்ட தான். ஓகே கைஸ், ஒரு வழியாக குணா கேவ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக அந்த வேர்கிட்ட நின்று ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துட்டு சும்மா அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம பின்னாடி இருக்க இடத்துக்கு தான் போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா, பட் ஆனால் அங்கே ஆல்ரெடி க்ரௌட் அதிகமாக இருக்காட்டிக்கு நம்ம அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக டோட்டலாக குணா கேவ் சுற்றி பார்த்தாச்சு. நிறைய இடத்த வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் குணா கேவ். நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கங்காட்டிக்கு எதையுமே பெருசாக நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியல. அப்படி இல்லையா, உங்களுக்கு 100 ரூபாயோ என்னமோ தந்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ எடுத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இதுவும் பண்ணி தந்துடுவாங்க. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க கைஸ்.